அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சிலிருந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு குரூப் 2A அதுக்கான கவுன்சிலிங் நடந்துச்சு சரிங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங். ஸோ நமக்கு பார்த்தோம்னா 15 மேலிருந்து 20 ஜூன் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இந்த வகையில இன்னைக்கு டே 1 கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு சரிங்களா? ஒரு நாளைக்கு 400 பேர் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அந்த வகையில இந்த டேவோட எண்டுல இந்த நாள் முடிவுல ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் எவ்வளவு வேக்கன்சி இருக்கு? அதுல எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு? இன்னும் எவ்வளோ வேக்கன்சி அவைலபிளா இருக்கு? அப்படிங்கிற தரவுகள டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடியிறப்ப, நமக்கு இந்த தரவுகள வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கிறப்ப ஜிடி அப்படின்னா ஜெனரல் டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 780 வேக்கன்சி இருந்துச்சு. அதுல 109 ஃபில் ஆயி இன்னும் ஒரு 600 இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாரி ஜெனரல் டர்ன்ல எக்ஸ் சர்வீஸ்மேன், பிளைண்ட், டெஃப், ஜெனரல் டர்ம் விமன் இந்த மாரி ஒவ்வொரு இதா குடுத்துருக்காங்க. பிசி ஜெனரல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 609 காலி பணியிடங்கள் இருந்துச்சு. அதுல 53 ஃபில் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 556 வந்து இடங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாரி தனித்தனியா நமக்கு குடுத்துருவாங்க. இப்ப எம்பிசி/டிசி ஜெனரல்னு பார்த்தோம்னா, 464 பணியிடங்கள் இருந்துச்சு. 38 ஃபில் ஆயி இன்னும் 426 வந்து இருக்கு. ஓகேங்களா? இது மாரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியா குடுத்துருக்காங்க. பிசி விமன் அடுத்தது பார்த்தோம்னா பிசி, எஸ்சி, எஸ்சிஏ எஸ்டி இந்த மாரி தனித்தனியா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைய நாள் முடிவுல பார்த்தோம்னா, ஒரு 337 காலி பணியிடங்கள் வந்து ஃபில் ஆயிருந்திருக்கு. இன்னும் பார்த்தோம்னா, ஒரு 4349 வந்து இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ மத்தபடி அடுத்த இதுல பார்த்தோம்னா, ஒவ்வொரு போஸ்ட்ல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத தரவுகள நமக்கு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் டிஎன்பிஎஸ்சி/செக்ரட்டரியேட் அதுல பார்த்தோம்னா, ஒரு கம்யூனிட்டில இருந்த வேக்கன்சி எவ்வளோ? அத யார் எடுத்திருக்காங்க? அப்படிங்கிற அந்த ஒரு எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற தரவுகள். இந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் நமக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஒவ்வொரு போஸ்டிங்ல என்னென்ன கேட்டகரிக்கு இன்னும் எவ்வளோ இடங்கள் இருக்கு? டே 1 கவுன்சிலிங்கோட முடிவுல. அப்படிங்கிறதையும் நமக்கு தனியா ஒரு பிடிஎஃப்பா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்க இது 2யும் செக் பண்ணிட்டு நாளைக்கு கவுன்சிலிங் போறவங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எந்த போஸ்டிங் எடுக்கிறீங்கன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2, 3 போஸ்டிங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல உங்க கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கா? எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு? அந்த மாரியான டேட்டாஸ கொஞ்சம் நோட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அ கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற டேட்டாவ டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் முடியிற வரைக்கும் நமக்கு வெளியிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஈவினிங் நமக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாள் முடிவுல எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவ தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த வீடியோவ தொடர்ந்து அ டெய்லியும் அப்லோட் ஆகும். ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கவுன்சிலிங் நாளைக்கு அட்டெண்ட் பண்ண போற அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.